number 1 in page 8. நாம் செய்தது என்ன? question number 1க்கு நம்ம பதில் அளித்தோம். Okay, we answered, right? We saw every text and we saw what it is talking about Jesus. இது இயேசுவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், லஞ்சுக்கு முன்னாடி. Okay, now let's go to the second question. இரண்டாவது கேள்வி. Yeah. யோவான் 1:3 படி சகலத்திற்கும் சிருஷ்டிகர்த்தர் யார்? யார்? Yeshu. So write down your answer there. Why? And why do you say that? What's the reason? What does John 1:3 say? Sagaladum Yeshu Mugandram உண்டாயிற்று. அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:3 எல்லாமே அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று போட்டிருக்கிறது. Okay. So now let's go to the next question. You wrote the answer? Right, Panya? Panya? எழுதியாச்சுங்களா? Go to the next question. அடுத்தது, வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என யோவான் 1:14 வாசிக்கிறோம். இது யாரை குறிப்பிடுகிறது? Yeshu. Okay, very good. How do you know that? Yeah. How do you know it is about Jesus? 1:14 says so. Yeah. In the beginning was the Word was with God, the Word was God, and the same Word, he became flesh and dwelt among us. முதல் 3 வசனத்துல 2 வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை என்னானது? மாம்சமானது என்று எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இது யாரை குறிப்பிடுகிறது? அது இயேசுவை குறிப்பிடுகிறது. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் யார்? Yeshu. Give the reference also. See, when an advocate goes to the court, he will not say what he wants to say. He will give IPC section so and so. He will give reference also. Give the reference. Colossians 1:15. Very good. Colossians. நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா அவர் வெறும் தீர்ப்பு மட்டும் சொல்ல மாட்டாரு. ஈபிகோ சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வெறும் ஆன்சர் மட்டும் சொல்லாம அது எந்த ரெஃபரன்ஸ்ல இருக்குது, அது இருப்பிடத்தை நாம் எழுத பழகி கொள்ள வேண்டும். So always make it a practice to write the reference number from where you have gained or learned something. எப்பவுமே எங்க இருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், படித்துக் கொண்டீர்கள் என்கிறத அந்த இருப்பிடத்தை எழுத பழகிக்கொள்ள வேண்டும். Okay, next question. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் எப்படி மற்றும் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டன? Loudly. Colossians 16. கொலோசியர் 1:16. So let's answer the first question. How were things in heaven and earth created? எப்படி கிரியேக்கப்பட்டது? அவருக்குள், அவரை கொண்டு, அவருக்குள் அவரை கொண்டு. ஏன் சிருஷ்டிக்கப்பட்டன? அவருக்கென்று. இப்போ 3 வார்த்தை எழுதுங்க. அவருக்குள் அவரை கொண்டு. So we saw how and why. ஏன், எப்படி ஏன் என்று நாம் பார்க்கிறோம். You see, if you notice that all these questions start with a W mostly and H. எல்லாமே பாருங்க W H, அதாவது ஆங்கிலத்துல who, when, where, what, அப்புறம் how. இந்த 4 W லியும் H லியும் தான் ஆன்சர் இருக்கும். Yeah. Have you I'll give you another example. Have you had in Chennai you get sugarcane juice? நம்ம ஊர்ல கரும்பு ஜூஸ் இருக்கா? இருக்கு. Okay, so what does a person do to take the juice? அந்த கரும்பு குடிக்கணும்னா என்ன செய்யணும்? One time he puts. உள்ள ஒரு வாட்டி போட்றாரா? இல்ல. In Chennai only one time. இல்ல. But one second. இருக்கறதுல சென்னையில தான் சக்கையா புளிவானுங்க. But what he does before he puts the second time? மறுபடியும் உடைச்சி folds.
Why does he fold? இன்னும் நல்லா நிறைய அழுத்தம் கிடைக்கும் Okay, then again he folds. மறுபடியும் 2 நாள் ஆகி How much time he can fold? He will fold. He'll take the complete juice out. Yeah, that's his business. Correct. So when we study the Bible, we are one thing we are putting, again taking, again putting, again taking, breaking, putting, again taking. Why? Why we are reading again? We are taking out the full juice. You think the word of God is not tasty? வேதம் ருசி உள்ளதா? Yes. ருசி உள்ளதா இல்லையா? Bible says it is more tastier than the honey in the honeycomb. Yeah. Thenilum Maduram. Malayalam they say Thenilum Maduram. I don't know in Tamil what it is. Same thing. Okay. Very nice. So it is not just sugar cane. It is honey that you are taking out. Sweeter than honey. Yeah. So but you have to. Is there an effort involved? No. The person has to work hard. No. That person who's taking the sugar cane is working hard. No. He's not working only. Sugar cane is coming out. He's working. No. So like that you have to work hard. எப்படி அது சும்மாவா சக்கையா தண்ணிய சுகர் ஜூஸ் எடுத்துறாரு? அவர் பாட்டு வேலை பார்க்குறாருல நல்லா அது எப்படியாவது கடைசி சக்கை வரையும் புளியணுன்ற அந்த மாதிரி. So what we are doing now is taking out the sugar cane juice out of the Bible. நாம என்ன பண்றோம்னா அந்த கரும்பு சாறை வேதத்துல இருந்து என்ன பண்றோம்? புளிஞ்சி எடுக்கிறோம். Yeah, now let's look at the next question. கடைசி क्वेश्चन அடுத்த கேள்வி சாரி. 1 கொலோசியர் 1:17 படி முழு உலகத்தையும் நிலைநிறுத்துவது யார்? Okay, very nice. Jesus. Why do you say that? 1:17 says what? எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. Very nice. Okay, now the next point. உட்கருத்து கவனிங்க, முந்தின பேருமானவர் என்பது முதலில் சிருஷ்டிக்கப்பட்டவர் என அர்த்தமல்ல. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க முந்தின பேரு, இப்போ மகப்பேருன்றாங்கல்ல, மகப்பேருன்ற வார்த்தைக்குன்னு அர்த்தம் அது குழந்தை பேருன்னு அர்த்தம். முதற் பேரு அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன சொல்றாங்கன்னா அவர் யாரு? உருவாக்கப்பட்டவர், அவர் வந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். அப்போ அவர் கடவுள் கிடையாது, அவர் தேவன் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் அது கிடையாது. முந்தின பேருமானவர் என்பது முதலில் சிருஷ்டிக்கப்பட்டவர் என அர்த்தம் அல்ல. இயேசு மாம்சத்தில் இருந்த பொழுது அவருடைய தெய்வீக தன்மை ஒருபோதும் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கவில்லை. யோவான் சொல்லுகிற வண்ணமாக அது ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தது மற்றும் தேவனாய் இருந்தது. இயேசு மாம்சத்தில் இருந்தபோது அவருடைய தெய்வீக தன்மை ஒருபோதும் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கவில்லை. அவர் இந்த பூமியில go to the next page. We'll turn to the next page, page 10. Okay. Can you little explain? We finish this? This thing, can you explain this? Yeah. We have to understand a little bit of the Hebrew culture. கவனிங்க, கொஞ்சம் நம்ம இந்த இதை ஒரு விலைக்கு சொல்றாரு. இப்ரே கலாச்சாரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். The property of the father belonged to the firstborn. That's why you see, what did Jacob do? He stole the right of the firstborn. From whom? Esau. So the firstborn means that he was the heir of all things. We'll see that. We'll see that in the next portion. How is Jesus the firstborn? He is the heir. Heir means he is the rightful inheritor of all things. What is all things? All things created. Why? Because he was before all things. He was there when God created entire thing. அதாவது இந்த முந்தின பேருமானவர் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் எபிரேய கலாச்சாரத்தில் முதலிலே பிறக்கிறவனுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம். அப்போது அவனுக்கு தான் எல்லாமே என்னது, அவனுக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் தான் அவன் அடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுக்குறது. அந்த மாதிரி இயேசுவை முந்தின பேருமானவர் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்னு அர்த்தம் இல்லை, அவர்தான் சகலத்துக்கும் சொந்தக்காரர், அவருக்கென்று எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதுதான் அதனுடைய பொருள். புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நல்லா அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். ஆமென். ரைட். Let's go to page 10. Now we'll see something that is very interesting. You see, remember this, when you share the gospel and when I give claims about Jesus from other writers, they can always say, but it is not told by Jesus, this was told by Paul or told by John. Jesus has not told this.
நிறைய பேர் இப்போ இயேசு தெய்வம் எங்கே என்று கேட்குறாங்கல்ல, அவங்க வந்து சில சொல்லுவாங்க, அப்போ இயேசு சொல்லலை, பவுல் சொன்னார், இவர் சொன்னார், ஏசையா சொன்னார் தானே சொல்லியிருக்குது அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. But so now let's examine what Jesus is directly saying. இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் மற்ற எழுத்தாளர்கள் எழுதுனாங்க அப்படின்னு தானே போட்டிருக்கு. இப்போ இயேசுவே தெளிவாக தன்னை குறித்து அவர் சொல்லுகிறதை கவனிங்க. So now we saw a couple of witnesses earlier. Okay, we saw who are the people we saw? Isaiah சொன்னாரு. Then we read John. Then we read Paul in Colossians, right? So they are all different people. பவுல் சொன்னார், இவங்க எல்லாம் வேற ஆட்கள் சொன்னாங்க, ரைட்? And it's good to hear different witnesses. மற்றவருடைய சாட்சிகள் அவசியம். Remember, a case, okay, listen here. A case becomes more stronger and stronger and stronger when you have multiple witnesses. கவனிங்க, ஒரு கேஸ் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒருத்தருக்கு சாதகமாவோ இல்லை ஒருத்தருக்கு பாதகமாவோ எப்போ அது ரொம்ப முடியும் அப்படின்னா எதை பொறுத்தது? சாட்சிகள். நிறைய சாட்சிகள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான கேஸ். You know, for example, when we had the terrorist attack in Bombay 26/11, and the case file itself is hundreds and hundreds and hundreds of pages. நமக்கு இந்த பாம்பேயில் வெடிகுண்டு விபத்து, அந்த வெடிகுண்டு தாக்குதல் ஏற்பட்ட போது 2011 2008 11ஆம் மாதம் 26ஆம் தேதி இந்த சம்பவத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா புஸ்தகமா வந்து என்ன பண்ணிருந்தாங்க, சாட்சிகளை சப்மிட் பண்ணிருந்தாங்க. So here we are not talking of one witness, we are talking of many witnesses. இங்க நிறைய சாட்சிகளை பார்க்கிறோம், ஒரு சாட்சி மட்டுமல்ல, நிறைய சாட்சிகள் இதுல இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. And now we are looking at what Jesus himself is saying about himself. இப்போ சாட்சிகள் அல்ல, இயேசுவே தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும். Okay, so now let's start reading. நாம இங்க கவனிக்கலாம். பின்வரும் சம்பவத்தில் இயேசு யூதர்களுடன் பேசுகிறார். இயேசு பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் யூதர்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். ஆபிரகாம் பற்றிய ஒவ்வொரு குறிப்பையும் பெரிய ஆ எழுத்தால் என்ன செய்யுங்கள், அடையாளமிடுங்கள். இயேசுவை குறிப்பிடுகிற அனைத்து குறிப்புகளையும் மற்றும் அதன் பிரதி பெயர் சொற்களையும் சிலுவை குறியினால் அடையாளம் இடுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 54 59 வசனம் வரைக்கும் சிஸ்டர் வாசிங்க. நம்ம அதுல இருந்து ஆன் எங்க போடணும் அப்படின்றத. இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால், இயேசு அந்த இடத்துல சிலுவை குறி, ஓகே, என்னை நானே அந்த இடத்துல சிலுவை குறி, நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என் கிராஸ் என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், என்னுடைய கிராஸ் சிலுவை கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது, இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து
தேவாலயத்தை விட்டு போனார். Very nice. Good. Now let's read the next portion. உட்கருத்து வாசிங்க சிஸ்டர். எரிகிற முட்செடியில் இருந்து மோசேக்கு தேவன் காட்சி கொடுத்த பொழுது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள தேவன் பயன்படுத்திய பெயர் நான் என்பதாகும். இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ஆவார். இயேசு தன்னை நானே என்று அறிமுகம் செய்யும் பொழுது எரிகிற முட்செடியில் மோசேக்கு தரிசனமான தேவனோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார். Here we need to understand that whenever Jesus is using the word I am, okay, that what does that mean? What is Jesus saying? இயேசு எப்பொழுதெல்லாம் நானே நான் என்று சொல்லுகிறாரோ அது எதை குறிக்கிறது என்றால், when Moses asked God, what's your name? What should I tell the people? மோசே தேவனிடத்துல கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன? நான் ஜனங்களிடத்துல என்ன பெயரை சொல்லுவது? Tell them I am has sent you. நான் அனுப்பினேன். I am இருக்கிறவராக. What does it mean I am? What does it mean I am means what? I am na என்ன? Yeah, but what does it mean? What is God saying? What is God trying to say? I am the self-existent one. I have no beginning. I am who I am. I don't have a beginning, no ending. I don't have a name for say, because somebody has to put your name, and only when I am born somebody put your name, right? I am not born. I am. ஆண்டவர் அங்க என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு ஆள் பிறந்தாதான் அவனுக்கு என்ன வைக்க முடியும்? பேர் வைக்க முடியும். ஆனால் அப்படி பேர் வைக்கிற அளவுக்கு நான் பிறந்தவர் அல்ல, சிருஷ்டிப்பு அல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த பேரும் கிடையாது, வைக்கத்தக்க எந்த பேரும், நான் சிருஷ்டிப்பு அல்ல, நான் சிருஷ்டிகர்ன்றது சொல்ல வரார். So Moses, God introduced to Moses with the name I am. Jesus in the New Testament many places, not one place, introducing people, he is introducing himself as I am in various places in the New Testament. நல்லா கவனிங்க, இயேசு அந்த இடத்துல என்ன பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினாரோ ஐ ஆம்னாரோ அதே தான் புதிய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையுமே ஐ ஆம் அப்படின்றதே. ஐ ஆம் த வே, நானே வழி, நானே சத்தியம், நானே திராட்சை செடி, நானே வாசல், இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் யூதர்களுக்கு அங்கே மோசே சந்தித்த அந்த பிதாவானவரைத்தான் அறிமுகப்படுத்துகிறது. So now let's quickly look at the questions. கவனிங்க, அடுத்த கேள்விகளை கவனிப்போம். First question. நீங்கள் இந்த வசனங்களில் இயேசு தன்னை யார் என கூறுகிறார், தன்னை பற்றி அவர் வெளிப்படுத்துவது என்ன? Look at everything, verse 54 onwards. Don't miss anything. எதையுமே 54ஆம் வசனத்துல எதையுமே விட்டுறக்கூடாது. Look at all the crosses you have marked. இப்போ கிராஸ் போட்டுக்கிறோம்ல, அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்சர் எழுதணும். Tell me, if I glorify myself, my glory is nothing. அவர் தன்னை பற்றி சொல்றாரு, என்ன நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். In other words, Jesus is saying, if I say I am God, I am God, I am God, my glory is nothing. நான் தேவன், நான் தேவன், நான் தேவன் சொன்னா என்னுடைய மகிமை வீணா இருக்கு. அதுல ஒரு அர்த்தமே இல்லை. Okay, if I say I am great, I am great, I am great, I am great means what? I have some problem, some ego problem, some problem I have. இப்போ நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ நமக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்குது, தற்பெருமை இருக்குன்னு அர்த்தம். So he is saying, if I glorify myself, my glory is nothing. It is my Father who glorifies me. நானே என்னை மகிமைப்படுத்தாமல் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன்றாரு. Of whom you say he is our God. நீங்க பிதாவை அவரை தேவன் என்று சொல்றீங்களா, அவர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. So what do we learn about Jesus? He does not glorify himself, Father glorifies him. நல்ல கவனிங்க, இயேசு குறித்து நாம் கற்றுக்கொள்கிற என்ன, தன்னைத்தானே அவர் என்ன செய்யவில்லை, மகிமைப்படுத்திக் கொள்கிறவர் அல்ல, பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்துகிறார். Now tell me verse 55, what do you learn about Jesus? 55 இயேசுவை குறித்து என்ன அறிந்து கொள்கிறோம்? You have not come to know him, but I know him. What does that mean? We don't know God, but who knows? Jesus. Okay. இயேசு சொல்றாரு, verse 55, yeah. நீங்கள் அவரை
நீங்க சொல்றீங்க அறியறீங்கன்ட்டு, ஆனா நீங்க அறியல. நான் அவரை என்ன செய்திருக்கிறேன்? நன்றாய் அறிந்திருக்கிறேன். Okay, then he says, if I say I do not know him, I will be a liar like you, but I do know him and keep his word. நான் அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டிருக்கிறேன். So Jesus knows the Father and he keeps the Father's word. இப்போ இந்த இயேசுவை குறித்து என்னென்ன இருக்குது? இயேசு பிதாவை அறிந்திருக்கிறார். அடுத்தது இயேசு அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டிருக்கிறார். Now look at 56. What do you learn about Jesus? வசனத்தை கவனிங்க. Interesting. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். Okay, so what big claim is he making there? இப்போ ஆண்டவர் தன்னை குறித்து அங்கே உரிமை பாராட்டி சொல்ற விஷயம் என்ன? Abraham saw Jesus. You know when Abraham saw Jesus? Huh? ஆபிரகாம் இயேசுவை கண்டான். எப்பொழுது கண்டான்? Give me reference. Very good. Yes. Huh? Correct. 3 people, no? 3 people came. There is more than one. Let me give you a homework. I am telling you, there is more than one reference that Abraham saw Jesus. But ஆபிரகாம் இயேசுவை கண்டதற்கு இது ஒரு இப்போ சொன்னாங்க, சோதோம் குமார் அழிக்கிறதுக்கு முன்னாடி 3 புருஷர்களாய் வந்தார். அதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இயேசுவை அவர் கண்டிருக்கிறார். நீங்க வீட்ல போய் அதை தேடி பார்த்து ஹோம்வொர்க் பண்ணுங்க. But why did Jesus say he was glad? What did Abraham do when he saw Jesus? இங்க பாருங்க. He gave what? House. Yeah, but how was he happy? How do you know he was happy? Abraham was glad, he was happy. Obeyed. Right. But how do we know Abraham, when he saw Jesus, he was really happy? What did Abraham do? Abraham food. He gave food, no? Like pastor gave me biryani now. So he gave food, he was happy. Abraham was happy. He saw Jesus. He gave big food, meal. அந்த இடத்துல இயேசுவை பார்த்த உடனே அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன கொடுக்கறான்? ஆமா, ஆகாரத்தை கொடுக்கறான். Can somebody here says, "Oh, I met Gandhi ji," or "I met Subhash Chandra Bose," or "I met Dr. Ambedkar"? Can you say that? If you say that now, what will people say? யாராவது இங்க இருக்கிறவங்க something is, நான் காலையில காந்தி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, மத்தியானம் சுபாஷ் சந்திரபோஸோட லஞ்ச் சாப்பிட்டு, ராத்திரி நேருவோட டின்னர் சாப்பிட்டாலு அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாவம், ஐயோ. So the Jews felt the same way about him. அப்படிதான் இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். என்னையா 50 வயசு ஆகல? Look at 57 verse 57. 57 பாருங்க என்ன சொல்றாங்க? என்ன ஐயா இது சொல்லிருக்கு? You are not even 50 வயசு. 50-year-old, you think you saw Abraham 2000 years back? இயேசுவை நீ வந்து ஆபிரகாம 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றியாப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. Now Jesus is dropping bigger bomb. First he dropped small bomb. First சொன்னாரு, ஒரு குண்டை போட்டாரு. நான் ஆபிரகாம் என்ன பார்க்கிறதுக்கு என்னால காண வாஞ்சியா இருந்தான்னு சொன்னாரு. இப்ப பெரிய பாமா போடுறாரு. Look at 58. 58 கவனிங்க. அதற்கு இயேசு he is telling, I had lunch, correct, but you know what? Before Abraham was born, I am. ஆண்டவர் சொல்றாரு, டேய் அவன் வந்து சாப்பாடு கொடுத்தது தானே, அதுக்கு முன்னாடி அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன், I am அப்படின்றார். So did Jesus say he is God? Yes or no? இயேசு சொல்றது சரியா? அவர் தேவன் என்று சொல்லுகிறது இப்ப சரியா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டவுட். If you catch the nose like this, it is good. You can also catch the nose like doesn't really matter. Yeah, he said he is God. மூக்க தொடலாம், இங்க தொட்டாலும் தொடுறதுதான். இப்படி சுத்தி வந்து I can't do that. தொட்டாலும் தொடலாம். நான் ட்ரை பண்ணிட்டேன். Yeah, so he made direct claim to his divinity. அப்போ அவர் தான் தெய்வம் என்பதை அவருடைய வாயாலேயே சொல்லி இருக்கிறாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Now there is a further proof to know if the Jews understood what he was claiming. அல்லது கவனிங்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை யூதர்கள் புரிந்து கொண்டிருப்பார்களானால். How do we know that? எப்படி நமக்கு தெரியும்? Tell me, what was, if somebody in the Old Testament claimed divinity or claimed
to be God, it was called blasphemy. வேறு யூதர்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் யாராவது தன்னை தேவன் என்று சொல்லுவார்களானால் அது தேவ தூஷணம் யூதர்களுக்கு. And in the Old Testament, in the law, there was one punishment for blasphemy. You know that? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி தேவ தூஷணம் சொல்லுகிறவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். அது என்ன சொல்லுங்க? So suppose if I am in the Old Testament, I am a Jew and I am saying I am God. You know what all of you will do? Pick up big stones, not flowers, but stones, and stone me to death. You look at கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு யூதன் வந்து நான் யூதனா இருந்து நான் தேவன் நான் தெய்வம்னு சொன்னா உடனே பூ எடுத்து அச்சதை போட மாட்டாங்க. நல்ல பெரிய கல், நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன கல் கூட இல்லை, எல்லாரும் சுற்றி நின்று பெரிய பெரிய கல்களை தூக்கி மண்டையில் போட்டு சாவடிப்பாங்க. Look at 59, that is what happened. அதுதான் 59ஆம் வசனத்திலே நடக்க இருந்தது. கவனிங்கள், அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு. So tell me, why did the Jews pick up stones to stone Jesus? Why? இப்ப சொல்லுங்க, இயேசு கொல்லும்படியாக ஏன் அவர்கள் கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள்? Yeah, right. Because by saying before Abraham was I am, he was claiming to be God of the Old Testament. The Jews understood it very well. Knowing the law, they knew that the punishment for blasphemy is to stone a person to death, and that's the reason they took the stones to throw at Jesus. அப்ப நல்லா கவனிங்க, இப்போ எவனா வந்து இயேசு தன்னை தெய்வம்னு எங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு கேட்டானா அவனுக்கு இதை விட சிறந்த பதில் எதுவுமே கிடையாது. என்னன்னா, இயேசு நான் ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன்னு சொன்னதனுடைய அர்த்தமே நான் தேவன். அந்த நான் தேவன்றது தான் அவர் சுற்றி வளைச்சி சொல்லியிருக்கிறாரு. அதை சொன்னதுனால தான் அந்த தேவதூஷணம் அதுக்கான தண்டனை ஆகிய கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இல்லைன்னா அவனுக்கு ஏன் கல் எடுக்க போகிறான்? அப்போ நான் தேவன் என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சுற்றி சொல்லியிருக்கிறாரு, சொல்லாமல் இல்லை. Do you know there are many countries even today, if a person says I am God, that person can be killed, can have capital punishment. இன்னைக்கும் பல நாடுகளில் நான் தேவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா உடனே அவனுக்கு மரண தண்டனையாக கல்லுகளை ஏதோ ஒரு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. There are countries like that today, even today. இருக்குது. Let's look at the second question. இரண்டாவது கேள்வியை பாருங்க. இயேசுவின் கோரிக்கைகளை யூதர்கள் எவ்வாறு எதிர்த்தார்கள்? What was the argument? How did they object? அவங்க என்ன எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க? என்னன்னா சொல்லி தெரிவித்தாங்க? ஒன்று, உனக்கு you are not even 50-year-old. What are you talking, Abraham 2000 years back? Right? Very good. Next question. அடுத்து, அவர்களுடைய எதிர்ப்புக்கு இயேசுவின் மறுமொழி எப்படி இருந்தது? What did Jesus say? Oh, I am sorry, I made a mistake. Please let me correct myself. ஐயோ, என்னடாப்பா இவங்க எதிர்க்கிறாங்களே அப்படின்ட்டு சாரிங்க நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு எங்கன்னா ஆண்டவர் கொஞ்சம் அப்படி பதுங்கினாரா? இல்ல. Did he say that? I'm sorry. Oh, I somehow said, please forgive me. Did he say that? What are you talking? Before Abraham was even a baby in the womb, I am existing. ஏற்கனவே சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் போட்ட சின்ன பாம்போட பெரிய பாம்பு தான் போடுறாரு. இதுக்கே அப்படிங்கிறீங்களடா, நான் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறேன் அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் பேசினார். அப்போது அவருடைய எதிர்ப்புக்கு இயேசுவின் மறுமொழி எப்படி இருந்தது? அவர் என்னன்னு சொன்னார்? நான் ஆபிரகாமுக்கு முன்னமே உண்டாயிருக்கிறேன் என்று சொன்னார். வசனம் 59 படி, யூதர்கள் அவர்கள் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொள்ள அவர்களை தூண்டியது என்னவென்று நீங்கள் கருதுகிறீர்கள்? Why did the Jews pick up the stones? I'll give the answer. அதை சொன்னாலே blasphemy. இயேசு தன்னை தெய்வம் என்று அவர்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தார். அது தேவதூஷணமாக கருதப்பட்டது. அதற்கு தண்டனை கொடுக்கிற விதத்தில் கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் சேஸ், அது தெளிவாக என்ன சொல்லுது? இயேசு தன்னை தேவன் என்று சொன்னார் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்போ எவனும் வந்து நம்மள்ட்ட என்ன செய்ய முடியாது? இயேசுவை தெய்வம் என்று அவர் சொன்னதாக நீங்கள் எங்கே சொல்லியிருக்கு பைபிளில் அப்படின்ட்டு கேட்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. We'll go to the next page. We have time, right? Okay, so you want to take the next page? இப்போ நம்ம அப்படியே அடுத்தது
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும், அதே போல 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவை யார் என்று பார்க்க போகிறோம். அதை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆங்காங்கே இதில் இயேசுவை குறிப்பிடுகிற அனைத்து இடங்களையும் குமாரன் மற்றும் கர்த்தர் என குறிக்கப்படுகின்ற வார்த்தைகளையும் எதனால் குறிடணும், சிலுவை. பிதாவாகிய தேவனை குறிப்பிடுகிற அனைத்து இடங்களையும் அதற்கு உரிய பிரதி பெயர்ச்சொற்களையும் முக்கோண வடிவத்தால் என்ன செய்யுங்க, பிதாவையும் அதற்கு உரிய வேற பெயர்ச்சொற்களை குறிப்பிட்டா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளே ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, சரி, வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இந்த இடத்துல பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறது. அப்போ முக்கோணம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் பிளஸ் போடுங்க, சாரி கிராஸ் சிம்பல் போடுங்க, மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை யார, இயேசுவானவர். அப்போ கிராஸ். ஓகே, சர்வத்துக்கும் சுதந்திர வாழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் யாரு, இயேசுவானவர். கிராஸ் போடணும். அவருடைய அங்க என்ன போடணும், முக்கோணம் போடணும். பிதா மகிமையின் பிரகாசமும் அவருடைய இந்த இடத்துல யார், அவருடைய பிதாவாகிய தேவன். சோ முக்கோணம். தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால். யார் தம்முடைய, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையும் சுருமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய இயேசுவானவர். கிராஸ் போடுங்க. வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே இந்த தம்மாலே யாரு, இயேசுவானவர். நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவர். இந்த மகத்துவமானவர் யாரு, பிதா. முக்கோணம் போடுங்க. வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். கர்த்தாவே. இந்த கர்த்தாவே யாரு, கிராஸ் போடணும். ஏன்னா மேல போட்டுருந்துச்சு பாருங்க, கர்த்தர். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. உம்முடைய யாரு, கிராஸ் இல்ல, கிராஸ் இயேசு கிறிஸ்து. கிராஸ் போடுங்க. அவைகள் அழிந்து போம், நீரோ இது யாரு, இயேசுவானவர். கிராஸ் போடுங்க. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ யாரு, இயேசு, மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய கிராஸ் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. என்று என்ன பண்ணியிருக்கிறது சொல்லி. ஸோ இதில் பிதாவாகிய தேவனை குறித்தும் கிராஸ் அதை குறித்தும் நம்ம பார்க்குறோம். So tell me, what do you learn about the Father and about the Son? இப்போ குமாரனை, பிதாவாகிய தேவனை குறித்தும் குமாரனை குறித்தும் நாம் என்னென்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்றத சொல்லுங்க. Okay, look at triangle and look at the cross. அந்த ட்ரையாங்கிள் போட்டுருக்கீங்களா, அந்த இடத்துலலாம் பாருங்க. Where is the first triangle? எங்க முதல்ல முக்கோணம் இருக்குது, verse 1. So tell me, what do you learn about the Father from there? பிதாவை பத்தி அங்க என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? When he spoke, ask the 5W, when he spoke long ago, to whom he spoke, யாருக்கு, தீர்க்கதரிசிகள் மூலமாய். how he spoke, எப்படி பேசினார், prophets, how he spoke again, many portions, many ways. Whom he spoke to? Fathers. Who spoke? God the Father. How he spoke? Many ways, many portions. Okay, so we have applied W, 5W and 1H. Now look at the second one. What is God the Father doing? Verse 2. இரண்டாவது கவனிங்க. When is verse 2 happening? Timing, verse 2. In these last days. So today we are still living in the last days. Okay.
What did God the Father do in the last days? குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். Speaking Okay, through he is Son. speaking to us through his son. Okay, so God is speaking to us through his son. Okay, so what do we learn about the Father? The Father பிதாவை is பற்றி நாம் என்ன பார்க்கிறோம்? communicating to us through whom? His Through son. Jesus. Okay, which Jesus? Who is this Jesus? Look at verse 2, last part. Jesus, who appointed Jesus? Hair. Hair of all. Who appointed? The Father God. God the பிதாவாகிய Father தேவன் அவரை என்ன பண்ணாரு? இயேசுவை appointed சுதந்திரமாக நியமித்தாரு. Jesus as the hair of all things. Why? Why? Read verse 2, same verse. Because through him, through Jesus, God made the universe. So God, why is Jesus God's son? Jesus is God. So I asked a question. Akbar asked a question. Remember? How is Jesus God's son? Because Jesus is the hair of all things. And why is he the hair of all things? Because through Jesus, God made the entire universe, all things. எப்படி குமாரன் வந்து பிதாவுக்கு பிள்ளையா எப்படி மாறினாரு அப்படின்னு அக்பர் கேட்டார் இல்லையா? அந்த கேள்விக்கு அவரை சர்வத்துக்கும் என்னவா நியமிச்சாரு? அப்படிதான் குமாரன். ஒரு பிதா தன்னுடைய குமாரனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் அவர் தான் சுதந்திரவாளி அந்த குடும்பத்துக்கு, அந்த வீட்டுக்கு, அந்த இடத்துக்கு, அப்பாவுடைய எல்லாத்துக்கும். அது மாதிரி பிதாவாகிய தேவன் படைத்து இவரை சுதந்திரவாளியாக நியமித்ததுனால அவர் யாரா இருக்கிறாரு? சொல்லுங்க, என்ன வார்த்தை? குமாரன். அப்போ இப்போ கேட்டாங்கல்ல, அதுக்கு இதுதான் பதில். அவர் அதற்கெல்லாம் சுதந்திரவாளி. ரெண்டாவது, இவரை கொண்டு உலகங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? படைத்திருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. அப்படித்தான் அவர் குமாரன், அப்படித்தான் அவர் சுதந்திரவாளி, அப்படித்தான் அவர் குமாரனாக வருகிறார். Okay, verse 3, what do you learn about Jesus? மூணாவது, Jesus, அவருடைய மகிமையின் பிரகாசம். Okay, Jesus is the radiance of the Father's glory. What would you say? பிதாவினுடைய மகிமையினுடைய பிரகாசம் இவர்தான். Okay, and what? And the exact means he is exactly the same. His exact representation of his nature, the Father's nature. Means what? God, you remember 3-1, 1-3, how? 3-1 because they share the same nature, same essence. இப்போ நம்ம மூவரும் ஒன்றானவர் அப்படின்னு சொல்றோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவுக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அதே தான் இயேசுவுக்கும் இருக்கிறது, அதே தான் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிறது. அந்த விதத்திலே குமாரனும் பிதாவும் ஒன்றானவர்கள். தே ஆர் ஷேரிங் த சேம் நேச்சர். அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே குணாதிசயம், ஒரே குணங்கள் இருக்கிறது. Yeah, you get that? Nature, same nature. They share the. How are they one? Because their nature is one. They are three, but their nature is one. And what else does the Son do? Look at the next part, verse 3. அது தவிர வேற குமாரன் என்ன செய்கிறாரு? Uphold means you see here. Look here. Yeah. Upholds. What does he say? Upholds. தாங்குகிறவராயின்னு போட்டிருக்குல்ல? Upholds. தாங்குகிறவராய். What upholds? What he upholds? அவர் என்னத்தை தாங்குகிறாரு? All things. Who is upholding all things? Who is this talking about? Jesus. Jesus is upholding all things. How? By the word of his power. தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே என்ன செய்கிறாரு? தாங்குகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாத்தையுமே அவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். You know, it says he upholds all things by the word of his power, or in other words by his powerful word. தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே எல்லாத்தையும் என்ன செய்றாரு? தாங்குகிறாரு. You know, that's the reason when he said Lazarus come out, powerful word. லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. Powerful word. அந்த வார்த்தைக்கு வல்லமை. Everything had to get created because his word is powerful. அவர் சொல்லிட்டார்னா எல்லாமே உருவாகணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை. Okay, now look at the next portion. What did Jesus do? இப்போ கவனிங்க, வேற அடுத்து என்ன செய்கிறாரு?
No. We have not finished verse 3. இன்னும் மூணாம் வசனத்துல முடிக்கல. He made தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. Right. Jesus made purification. He purified us from our sins. How? We know how. And then what did he do? Sat down. After purification, cross, after ascension, he sat down at the right hand, not here, the right hand, of the majesty on high. So how many people there? இங்க எத்தனை பேர் இருக்காங்க? At 2 least பேர் 2. இருக்காங்க. Okay, so how many people it's interesting when you do study Revelation, it says the lamb and God and the lamb are on the throne. There are 2 people on the throne. இப்போ சிங்காசனத்துல 2 பேர் இருக்காங்க. பிதாவானவர், ஆட்டுக்குட்டியானவர். நல்லா கவனிக்கணும். Look at verse 10. What do you learn about Jesus? Now it's interesting. Verse 10 actually, the Father is talking to the Son. Interesting. இப்போ பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் மூணும் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் குமாரனத்துல பேசுகிறாராம். Okay, and the Father is addressing. Now the question, Akbar asked is, where did Jesus say, I am God? Here in verse 10, who is calling Jesus God? இங்க கவனிங்க, அக்பர் கேட்டார்ல, பிதாவான இயேசுவை எப்படிப்பா தெய்வம்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இங்க யார் அவரை தெய்வம் என்று சொல்லுகிறார்னு பாத்தீங்கன்னா, யாரு? The Father is calling Jesus God. பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு சொல்லுங்க, அவரை he is calling Jesus Kartave. Now the problem for him to accept this, how the superior father is calling Jesus to be God. How people has lot of confusion. In the school, one teacher will call another teacher what? Teacher. The other teacher will call this teacher teacher. Am I right? Yeah. ஸ்கூல்ல nothing wrong with it. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் என்னன்னா கூப்பிட்டாவனோ டீச்சர் தான் கூப்பிட்டாவனோ. நான் டீச்சர் உன்னைய டீச்சர்னு கூப்பிட மாட்டேன், அப்படி கிடையாது. அந்த மாதிரி அவர் காட், இவரும் காட். அதனால தேவன்ட்டு குமாரனாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை. And do you know that this is not Hebrew writers thinking, it is Jesus' thinking, because Jesus argued with the Pharisees about Trinity. He said, the Lord said to my Lord, sit at my right hand till I make your enemies your footstool. He asked the Pharisees, how many lords here, 1 or 2? They said 2. So there are 2 lords. Jesus argued Trinity this way. நல்லா கவனிங்க, குமாரனாகிய இயேசு பரிசேயர்களை பார்த்து கேட்கிறாரு, நீர் இந்த பூமி என்னுடைய வலது பாரிசத்துல இரும். அப்போ அந்த இடத்துல என்ன போடுறதுன்னா, தேவன் கர்த்தர் தேவனை, அது ரெண்டுமே லார்ட்ன்ற வார்த்தையில தான் குறிப்பிட்டிருக்கு. அப்போ பரிசேயர்களை பார்த்து கேட்கிறாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 லார்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருமே தேவன் தானே அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். Now what does God the Father tell Jesus? You, Lord, in the beginning laid the foundation of the earth. நல்லா கவனிங்க, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை என்ன செய்தீர்? அஸ்திபாரப்படுத்தினீர். Yeah, every building has a foundation. எல்லா கட்டிடத்துக்கும் அஸ்திபாரம் இருக்குது. The earth also has a foundation. எல்லா பூமிக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்குது. Yeah, now we cannot see the foundation of the earth. We are thinking earth is hanging on nothing, but there is a foundation, there is a force that holds the earth. நம்ம நினைக்கிறோம் சும்மா அது அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இல்ல, அதை தாங்குகிற ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்குது, காணக்கூடாத அஸ்திபாரம். Laid the foundation of the earth and what? The heavens, வானங்கள் are the work of your hands. உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. Whose hands? யாருடைய கரம்? Jesus' hands. Jesus was the master designer who made the universe. இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் படைத்த என்ன சொல்றது, படைப்பின் கர்த்தா அவர்தான். Who is saying this? யார் இத சொல்றது? God the Father is saying, who are you? If he is saying, who are you to say he is not the God? He is not God. அப்போ பிதாவாகிய தேவனே அவரை தேவன் என்றும் கர்த்தாவே என்று அழைக்கும் போது நீங்களும் நானும் யார் இயேசுவை கர்த்தர் இல்ல தெய்வம் இல்லன்னு சொல்றதுக்கு? What is verse 11 saying? 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? They will perish. அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும். They will perish, but you will remain, and they all will become old like a garment. Right, verse 11. நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல என்ன செய்கிறோம்? பழமையாயிரும். And interesting, verse 12.
like a mantle you will roll. You know, he will roll. Who will roll? ஒரு சால்வையை போல என்ன சொல்லுவாராம் இயேசு கிறிஸ்து. Who will roll? Jesus will roll. Do you know that is going to happen? Peter says that this world is kept to be destroyed by fire. பேதுரு சொல்றால இந்த வானம் பூமியும் ஒரு நாள் என்ன செய்யும், அக்கினினாலே அழிந்து போகும். அப்போ சால்வையை போல சுருட்டி போடுவாராம் இயேசுவான். And Jesus will roll them like a garment, like a cloth. How do we fold the cloth? Like this. Jesus is going to fold the entire universe. மொத்த பிரபஞ்சத்தையும் சும்மா அப்படியே என்ன பண்ணிடுவாரு, அப்படியே சால்வையை சுருட்டுற மாதிரி சுத்திடுவாரு. And like how we change the dress, Jesus is and like a garment they will also be changed. ஒரு வஸ்திரத்தை நம்ம எடுத்து போடுறது போல சும்மா ஜஸ்ட் கண்ணு மேய்க்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டு வரவரை களைந்து போட்டுருவார் இந்த பூமியை. But ஆனால் you, who is this you? இந்த நீரோ, Jesus, the God the Father is saying you. So imagine a conversation is happening between father and son, and for example I am the father. I am saying you are the same. Your years will not come to an end. பாருங்க, இது யாருக்கு நடக்கிற ஒரு உரையாடல்னா பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் நடுகிற ஒரு உரையாடல். நமக்கே இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நம்ம பிதாவாகிய தேவனை தான் கொஞ்சம் நம்மளே தெரியாமல் மைண்டில் அப்படி கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, குமாரனாகிய தேவனை பார்த்து சொல்கிறாரு, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அப்போது அங்கே ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த என்ன இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. சரியா புரிஞ்சுக்கணும். ஓகே. And I just want to say this, whatever you see, remember in the NASB Bible, whatever is in the bold, you see it's in the bold. Yeah, you see that in the English. I don't think Tamil has that, but in the English, whatever is in the bold in the NASB Bible is a quotation from the Old Testament. இங்கிலீஷில் NASB பைபிள், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்னு ஒன்று இருக்குது. அதில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்து கொட்டேஷனை புதிய ஏற்பாட்டில் கொடுக்குறாங்கன்னா, இப்போ எபிரேயரில் இது எழுதப்பட்டிருக்குது, ஆனால் இந்த வசனம் எங்கே இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது. அது கொடுக்கும்போது அவங்க போல்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, NASB பைபிளில் போல்டில் பண்ணியிருப்பாங்க. And why that is important is because this is not the idea of the Hebrew writer, this is the idea of the people from the Old Testament, the people who wrote the Old Testament. நல்லா கவனிங்க, அது என்னன்னா, இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எபிரேய நிருபம் எழுதினார்ல, அவருடைய ஐடியா இல்லைங்க. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய ஏற்பாட்டை எழுதின பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு யூதர்களுடைய ஐடியா, அவர்கள் இருதயத்தில் இருந்த கருத்து. அதனால புதுசா சொல்லலை, ஏற்கனவே சொல்லி இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. So always remember the New Testament is only a commentary of the Old Testament. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய விளக்கம். Okay, அது ஒன்றும் புதுசா சொல்லலை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தான் எடுத்து நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது. So today you will have preachers and teachers who will say Old Testament is not important. How is it not important? How can you see a movie from the intermission to the end? You have to see the entire movie to know what is the movie about. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டெலாம் முக்கியம் இல்லை, புதிய ஏற்பாடு தான் கிருபையின் காலம், அதனால் அது வளராங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு படத்துக்கு போனால் நாம் பாதி ஏதாவது இடைவேளைக்கு முன்னாடி பார்க்காம அடுத்து என்ன பார்க்குற படம் என்ன செய்யாது, சும்மா சொல்கிறேன், இப்போ போனான்னா உடனே போயிடாதீங்க. ஏன் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இல்லை படத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம். அது மாதிரி பழைய ஏற்பாடு, அது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்களை விளக்கறதுக்கு தான். ஆமென் சொல்கிறீங்களா? This is one book in totality, in the entirety. We only for our convenience have made it old and new. It's one book. வேதம் என்பது ஒரே புஸ்தகம் தான். நம்முடைய தெளிவுக்காக, நம்முடைய அறிந்து கொள்ளுதலுக்காக தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ன செய்திருக்கிறோம், பிரித்திருக்கிறோம். ஆனால் இது ஒரே புத்தகம் தான். Yeah. So now let's go to the next station. அடுத்தது கவனிப்போம். First question. முதல் கேள்வி, முற்காலங்களில் தேவன் முற்பிதாக்களிடம் எப்படி பேசினார்? எப்படி பேசினார்? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் என்ன பண்ணாரு, பேசினாரு. ஸோ முதல்ல எப்படி பேசினாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அப்படி பேசி தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு என்ன கொடுத்தாரு. இப்பொழுது நம்முடன் எப்படி பேசுகிறார்? யார் மூலமா?
குமாரன் 2 வசனத்துல பாருங்க, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ரைட். ரெண்டாவது, இந்த வசனங்களிலிருந்து இயேசுவை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? எழுதுங்க. முதல்ல அவர் முதல்ல இந்த வசனத்தில் நம்பர் 1, அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா குமாரன் மூலமாக தானே பிதா வெளிப்படுத்துகிறார், திருவுளம் பற்றினார். அவர் பிதாவை என்ன செய்கிறார்? அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். நம்பர் 2, அடுத்தது அவர் சர்வத்துக்கும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க தூங்கிராம, சர்வத்துக்கும் சுதந்திர வாளி. ரைட். நம்பர் 3, அவரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. 3வது, இவர் பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம். இப்போ இந்த லைட்டு அடிக்குதுன்னா இந்த லைட்டையும் இதுல இருந்து வெளியே வர அந்த பிரகாசத்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அந்த மாதிரி பிதா அவர் எக்ஸாக்டா என்னவோ அதை தான் இவர் பிரகாசிக்கிறாரு. இப்போ பிதாவின் மகிமையினுடைய பிரகாசம். 2வது, அவருடைய தன்மை, அவருக்கு என்ன குணம் இருக்குது, அவருடைய நேச்சர் என்ன, பிதாவாகிய தேவனுடைய தன்மையினுடைய என்னவா இருக்கிறாரு, இவர் யாரா இருக்கிறாரு, தற்சொரூபம். அப்போ அந்த 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 3 விஷயங்கள், ஒரு தெய்வத்துக்கு இருக்க வேண்டிய 3 விஷயங்கள், சர்வ வல்லவராக இருக்கணும், சர்வ ஞானியாக இருக்கணும், சர்வ வியாபியாக இருக்கணும். அந்த பிதாவினுடைய தன்மையை இவரும் என்ன செய்தாரு, அதை அப்படியே பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். பிதாவினுடைய தன்மையினுடைய சொரூபம், தற்சொரூபம். அப்புறம் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே என்ன செய்கிறாரு, தாங்குகிறவர். அப்புறம் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவர். அடுத்தது, உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவர். அடுத்தது, பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர். அடுத்தது, அவருடைய வானங்களை தம்முடைய கரத்தினாலே சிருஷ்டித்தவர், வானங்களை அவருடைய கரத்தினாலே உண்டாக்கினவர். அடுத்தது, நீரோ நிலைத்திருப்பீர், அவரே நிலைத்திருக்கிறவர். அதுக்கப்புறம், ஒரு சால்வையை போல வானங்களை சுருட்டும் வல்லமையுடையவர், பூமியை சுருட்டுகிற வல்லமையுடையவர். மறுபடியும் அவர் மாறாதவர். அடுத்தது, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, அழிவே இல்லாதவர். ஆமென் சொல்லிடலாம். ஆமென். ரைட். இப்போ அடுத்த கேள்வி, தேவன் உலகத்தை படைத்த பொழுது இயேசு எங்கே இருந்தார்? இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கிற இடத்துல பார்த்தீங்கனாலே தேவன் அப்படின்ற விஷயத்துக்கு நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ சொல்லுங்க, எங்க இருந்தாரு? தேவன் உலகத்தை படைக்கும் போது இயேசு எங்க இருந்தாரு? பிதாவோடு இருந்தார். ஓகே. எல்லாவற்றையும் தாங்குவது யார், எப்படி? சொல்லுங்க, யாரு? எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? இயேசுவானவர் தாங்குகிறார். அது ரெஃபரன்ஸை போட்டுருங்க. என்ன வசனம் அது? 3ஆம் வசனம், 1 எபிரேயர் 1:3. எப்படி தாங்குகிறார்? வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ரைட். அடுத்தது, இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார்? 3ஆம் வசனம், உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். பூமியை அஸ்திபாரப்படுத்தியது யார்? யாருடைய கரத்தால் வானங்கள் உண்டாக்கப்பட்டன? பூமியை அஸ்திபாரப்படுத்தியது சொல்லுங்க, யாரு? இயேசுவானவர். யாருடைய கரத்தால வானங்கள் உண்டாக்கப்பட்டன? இயேசுவானவருடைய கரத்தினாலே. பூமியையும் வானங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு சால்வையை போல சுருட்டுவார். ஒரு வஸ்திரத்தை போல அவர் என்ன செய்ய முடியும்? சுருட்ட முடியும். எஸ். We'll sum up, yeah? We'll sum up. You think you studied the Bible little more better today? இன்னைக்கு கொஞ்சம் பைபிளை இன்னொரு நல்ல சிறந்த விதத்தில் படித்ததை போல உணர்கிறீர்களா? Little or more? கொஞ்சமா, நிறையவா? Yeah? Have you ever read these verses before?
இந்த மாதிரி வசனங்கள் என்னைக்காவது உட்கார்ந்து எழுதி இருக்கிறீங்களா? ஒன்று ரெண்டு பேர் செஞ்சிருப்போம், படிக்கிறதே இல்லை. தெரியாது இல்லையா? First time you read these verses? I was not aware only. First time I saw. Oh, is it in the Bible? Yeah? எல்லாம் ஏற்கனவே இருக்குது தானே, இப்பதான் பார்க்கறதுக்கு. Yes or no? You read before, no? But what you did differently today? இன்னைக்கு என்ன வித்தியாசமா நீங்க பார்த்து மார்க்கிங் குறிப்பிடு எடுக்கிறதுனால அதுல உண்ட இம்பார்ட்டன்ஸை கண்டுபிடிக்க முடியுது. You read slowly. மெதுவா படிக்கிறதுனால. Same Bible, no? Oh, ஒரே பைபிள் தான். நம்ம Bible got changed today. I don't know, Bible got changed. Huh? Bible மாறிச்சா? இல்ல. New Bible. Is it new Bible? Same Bible. You had it with you. You already had with you. But today உங்ககிட்ட இருக்கிற அதே வேதம் தான். ஆனா இன்னைக்கு you read slowly. மெதுவா படிச்சீங்க. You ask the interrogative questions. You know, when you go to a police station, tell me, okay, now I'll give you an example. When you go to a doctor, நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படினா, okay, he is a doctor, I am the doctor, or he is a doctor, நான் டாக்டர், நான் டாக்டர், இவரு டாக்டர். He comes to me. அவ டாக்டர், நான் அவட்ட போறேன். And I will look at his face. Oh, his face is looking nice, so little less medicines. அப்ப மூஞ்ச பார்த்துட்டு வெள்ளையா இருக்கறவன் மூஞ்சி பார்த்து இவனுக்கு நல்லா இருப்பான். அப்ப but look at that man, his face was looking dangerous. அவரை பார்த்தா கொஞ்சம் தீவிரவாதி மாதிரி இருக்கறான், இன்னும் கொஞ்சம் மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டல. Let me give more medicines. இவனை கொஞ்சம் பார்த்தா காட்டா மாதிரி இருக்கறான், இவனுக்கு கொஞ்சம் மார்க் கொஞ்சம் Is that how the doctor operates in Chennai? அப்படியே டாக்டருங்க சென்னையில போடுறாங்க. Doctor will check, ask what happened, who, when it started, what is your problem, show me, let me examine yourself, your family history, குடும்பத்துல அப்பாவுக்கு அம்மாவுக்கு யார், go for a blood check, என்ன போட டெஸ்டட், 101 blood check, everything making money, 101 எல்லாம் கட்சில ஒரு பிரச்சனையும் இல்லாத காசு பணம். then x-ray, x-ray is not enough, CT, PT, KT, PT, everything is there. Some doctors also. Oh, sorry. So sorry. Okay? எக்ஸ்ட்ரா பத்தாதுன்னு ஸ்கேன் எடு, அது எடு, அதுல இந்த அந்த ஸ்கேன்ல MRI, பெட், டாப்லர், அது எதுன்னு. Why? Doctor is observing the text. டாக்டர் என்ன பண்றாரு? நல்லா உற்று நோக்குகிறார் பிரச்சனையை. Why he is doing that? So that the doctor can interpret your disease properly. அப்பொழுதுதான் உங்களுடைய வியாதியை அவர் தெளிவாக கண்டறிய முடியும். And then finally doctor will give you a prescription. கடைசியாக மருத்துவர் உங்களுக்கு என்ன எழுதி கொடுப்பாரு? ஒரு பரிந்துரை. Okay, that prescription is supposed to be taken by whom? By the doctor? By the patient. அந்த prescription யார் எடுத்துட்டு போணும்? பேஷண்ட் எடுத்துட்டு போணுமா டாக்டரா? பேஷண்ட். That is called in inductive study application. அதை போய் நடைமுறைப்படுத்த வேண்டியது பேஷன். அதே மாதிரி வசனத்தை நாம் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். All these seminars is useless, let me tell you. பாருங்க, இப்படி எல்லாம் என்னதான் போட்டு ரவுண்ட் கட்டினாலும் அது பிரயோஜனமற்றது. All our worship Sunday is useless. மற்றபடி சண்டே ஆராதனைகள் எல்லாம், all our Bible study useless, everything useless if we do not apply. நம்ம வாழ்க்கையில 1000 பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளோ பைபிள் ஸ்டடி உட்கார, இதெல்லாம் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணல, வாழ்க்கையில செயல்படுத்தலைன்னா வீணா இருக்கும். Today we taught you about Jesus. If you don't share the gospel, இன்னைக்கு இவ்வளோ காரியங்கள் நம்ம இயேசு குறித்து கண்டுட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம செயல்படுத்த போறது என்ன? இந்த நல்ல இயேசுவை இன்னும் அநேகருக்கு சொல்ல வேண்டும். You see, corona, we went through coronavirus, everything. When the medicine was found out, what was the motive of those who found the medicine? If you know there is a medicine for a sickness, what is your responsibility? ஒரு வியாதிக்கு மருந்து இருக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு என்ன அது தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பொறுப்பு? First you will take, correct? நீங்க எடுத்து காப்பாத்திக்கீங்க உங்களை. Interesting, when you are on the flight, when they say oxygen mask will come down, first thing they say, you put on your nose first. முதல்ல அந்த ஃப்ளைட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, மூச்சு திணறல் வருதுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல ஓ மாஸ்க போடு, நீ அடுத்தவன்ட்ட போய் பார்க்கறத விட்டுட்டு. Don't bother about others. First what? என்ன பண்ணு? உனக்கு மாஸ்க போடுப்பா. So when you read the word, don't think about your wife, your spouse. முதல்ல பைபிளை வாசிச்சோன்னா நம்மால எடுத்தோன்னா வீட்டில் இருக்கிற அம்மாவை, ஹஸ்பண்ட, உன்னை பத்தி தான் சொல்லியிருக்குது, உங்களை பத்தி தான் சொல்லியிருக்குது, உனக்கு தான் இது அப்படின்னு. You think about yourself first, yeah? Then you think, then they say, then after you put your mask, முதல்ல ஒன்ன பாரு, நீ சரி பண்ணிட்டியா, அதுக்கு அப்புறம் mask for somebody else, yeah? இன்னொருத்தருக்கு மாஸ்க் application.
அதுக்கு பேர் என்னது? அப்ளிகேஷன். In a mirror, in the mirror, ஒரு கண்ணாடியில first பாக்கும்போது thing you see is your wife முதல்ல கண்ணாடியில or பார்த்தா your வைஃப்யா? spouse, your husband, அதுல right? இருந்த உடனே முதல்ல வைஃப் First கொண்டு போய் கண்ணாடி morning, காட்டுறீங்க. morning I'm looking at the mirror. My wife is எழுந்த No. உடனே First கண்ணாடியை thing you நாம see தான் what? பார்க்கிறோம். Is you yourself. நீங்க உங்களை பாக்குறீங்க, You don't see your spouse. உங்களுடைய கணவனையோ மனைவியோ பாக்குறது. So when you look at the Bible is a mirror. வேதம் கண்ணாடியை போல இருக்குமானால் உங்களை நீங்கள் பாருங்க. First you brush, first you make your face proper. முதல்ல நீ எழுந்து இந்த ஊத்தையெல்லாம் சரி பண்ணி கழுவி எல்லாத்தையும் நாத்தத்தெல்லாம் எடுத்து உடனே சுத்தம் பண்ணிக்க. Okay? And this is just the beginning. இது ஒரு ஆரம்பம் தான் இன்னைக்கு நம்ம Okay? கற்றுக்கொண்டது. Imagine if this way you studied the entire Bible. இப்படி மொத்த பைபிளையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா What will happen? என்ன ஆகும்? Good or bad? நீங்க எல்லாம் இங்க இருந்து பயங்கரமா ஃபயர் ஆயிருவீங்க. நீங்க எல்லாம் எழுப்புதல் வந்துரும். என்ன நல்லதா இல்லையா? He has to go with fire extinguisher. Okay, enjoy it. So continue. Pastor, you take over now. Okay. They are your children. Sure. You teach them. Next time, till next time, we'll come for the next movie. நாங்க அடுத்த படத்தோட வருவோம். படத்தை தயாரித்து கொண்டு சீக்கிரம் உங்களை சந்திக்க வருவோம். Yeah. God bless. அது வரைக்கும் மீதி இருக்கிற அத்தியாயங்கள்லாம் நாம தான் உட்காந்து என்ன செய்யணும், நமக்குள்ள இனிமேல் நம்ம இப்போ அவர் என்கிட்ட தான் கொடுங்க நீங்கள் எடுங்கன்னாரு. நான் யோசித்தேன், அப்புறம் அவர் வந்தார், அப்புறம் அவர் தனியாக போயிட்டார் பாருங்க. நமக்கு வந்துருச்சு அப்படியே, நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி போக நம்ம அப்படியே பழகிட்டோம்னா நம்ம போய் நம்ம ஹோப் குரூப்ஸில் நாம் உண்டாக்குகிற குழுக்களில் சின்ன சின்ன லைஃப் குரூப்ஸில் நம்ம கொண்டு போய் நாம் அவங்களுக்கு டீச் பண்ணோம்னா, ஒன்று அவங்க காலையில் இன்றைக்கி சொன்னாங்க 30% கேட்கறதுனால, அடுத்து 50% எழுதுறதுனால, அதில் இருக்குது எழுதுறது, அப்புறம் 70% பார்க்குறது ஆடியோ விஷுவலில். ஸோ அதுக்கப்புறம் 90% இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாமளும் வளருவோம் வசனத்தில், அடுத்தவங்களையும் வளர்ப்போம். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்மளை நகர்த்திக்கிட்டு போகிறாரு. நாம் சென்சிட்டிவாக இருந்து ஆண்டவர் அந்த நகர்வுகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி என்ன செய்ய போகிறோம், நம்ம கவனமாக ஆயத்தமாக போகிறோம். ராமேன்னு சொல்கிறீங்களா? இந்த ட்ராக்டை நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் இருக்கும் பத்திரமா மடித்து வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கொண்டு போய் காஸ்பல் சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்க. உங்கள் பேக்லேயே இருக்கட்டும். இதே மாதிரி தான் இந்த இப்போ வசனங்களை பார்த்தா மாதிரி இப்போ மறுபடியும் நீங்கள் வீட்டில் போய் இதை படிச்சிங்கன்னா பாருங்க, மார்க் பண்ணியிருக்கோம் ஜீசஸ், அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வச்சு எளிதில் நாம் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அந்த வேர்ட்லெஸ் பைபிள்னு ஒன்று காமிச்சு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிக்க தெரியாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்பல் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முந்தானத்து படிச்சுக்கிட்டோம். இது பெரியவர்களுக்கு வசனத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கான ஒரு நல்ல டூல். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்கள், அவங்க பாரமாக பாம்பேலேருந்து அவங்களுடைய பணங்களை செலவு பண்ணிட்டு வந்து கடந்த 3 நாட்களாக எம்ஜிஆர் நகரில் ஒரு சபையில், பாண்டிச்சேரியில் ஒரு சபையில், இன்றைக்கி நம்முடைய சபையில் இன்றைக்கி முடிச்சுட்டு அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு அந்த பேர்டன் இருக்குது. அதனால் இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணுன்னா 100 ரூபா 150 ரூபா ஆகும். ஃப்ரீயாக கொடுத்து எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்காக செய்திருக்கிறாங்க. அவங்க ரூம் போட்டு தங்கினதுக்கு செலவு, அது எக்கச்சக்க செலவுகளை செய்து அவங்களுக்கு நம்மகிட்டருந்து ஒன்று யார்ட்டையும் ஃபீஸ் வாங்க போகிறதில்ல. நான் ஏதாவது கொடுத்தேன்னா அவருக்கு இங்கேருந்து கேபுக்கு போகிறதுக்கே சரியாக போயிடும். அந்த மாதிரிலாம் அவங்க கடவுளுக்காக பணங்களை செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, எனர்ஜியை செலவு பண்ணி, குடும்பங்களை விட்டு வந்து காரியங்களை சொல்லிக் கொடுக்குறதுடைய அர்த்தம் என்ன, நம்மெல்லாம் வசனத்தில் வளரணும், கர்த்தருடைய வார்த்தையில் வளரணும், அதை கொண்டு போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும். அதனால் கொஞ்சம் இதுக்கெல்லாம் நம்ம நல்ல விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு இந்த புஸ்தகங்களை போய் நீங்கள் சும்மா விட்டுறக்கூடாது. மீதி 8 அதிகாரத்தையும் நீங்கள் உட்காந்து வசனங்களை வாசித்து டைம் எடுத்து என்ன செய்யணும், நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணும்போது இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், நம்மளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், செய்யலாம். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் நாம் அவர்களுடைய தியாகங்களுக்கு மதிப்பளித்து இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து, எனக்கு தெரியல எத்தனை சபைகள் அப்படி வாய்ப்புகளை கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நமக்கு தொடர்ந்து நான் முயற்சிகளை எடுக்கிறதில்ல. நான் சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் அவங்களா தான் கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் வரோம். எத்தனை சபைகள் இருக்குது நமக்கு, அவங்க நாங்கள் வரோம் நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்,
நம்மளை ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். எந்த நானாக கூப்பிட்டு யாரையுமே இந்த இதுக்காக அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்கிட்ட பேர்டனை ஷேர் பண்ணுறாங்க, அப்போ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் அவர்களை அழைத்து இது பண்ணுறேன். அவங்களும் இந்த கடந்த மூணு செமினாருமே பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்க சைட்லேருந்து நிறைய செலவுகளை பண்ணி உடல் உழைப்புகளை தந்து எல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சபையிலேருந்தும் நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அதனால் நம்ம எல்லாரும் இந்த காரியங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த கொஞ்சம் சீரியஸாக எடுத்து வீட்டில் கொண்டு போய் இப்போ நல்லா படித்து நமக்கு இன்றைக்கி திருத்துவ விஷயத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? நமக்கு திருத்துவத்திலே நமக்கு நிறைய கிளாரிட்டி நமக்கு கிடச்சிது. அதனால் யாரும் வந்து நமக்கு திருத்துவத்தை குறித்து நமக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, நம்மளை குழப்ப முடியாது. அதாவது இயேசுவா அந்த அக்பர் கேட்ட அந்த 3 கேள்விகளுக்கும் நமக்கு நல்லாவே என்ன செய்தது, பதில் கிடைத்தது. கொஞ்சம் மறுபடியும் போய் ரீகால் பண்ணி பாருங்கள், நல்ல தெளிவு கிடைக்கும். மற்ற பகுதிகளை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் அதில் ஃபில்அப் பண்ண பாருங்கள். அதே போல் இந்த நல்ல தெய்வத்தை மற்றவர்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிற அந்த அப்ளிகேஷனோடு நம்ம போக தீர்மானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஒரு நிமிஷம் நம்ம எழுந்திருந்து இந்த காரியங்களுக்காகவும் பிரதர் சுரேஷ் அவர்களுக்காகவும் அவர்களோட வந்திருக்கிற டீமுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ஆரோக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணும்படி அன்பாய் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரதர் சுரேஷ் அவங்களுடைய குடும்பத்துக்காக அவங்களோட கூட இருக்கிற டீமுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி அவங்களை ஆசீர்வதிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் இருக்கும் பொழுது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீர் தந்த அருமையான இந்த வசனத்திற்காக, இந்த உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படி நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நாங்கள் எல்லாரும் எங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள உண்மையில் உள்ள அன்பு பெருகி கொண்டே இருக்கும் ஐயா. உண்மையில் உள்ள அன்பு மாத்திரம்தான் எங்களை கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு நிற்க வைக்க போகுது ஆண்டவர். அன்பு தான் கடைசி வரைக்கும். அந்த அன்பு எப்படி உண்டாகும்? அது தேவனுடைய வாயின் வார்த்தைகளால், அது வெளிப்பட்ட வார்த்தைகளால், எழுதப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு அது வெளிப்பாடாய் ரெவலேஷன் நாலேஜாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு அநேக பிள்ளைகளுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் ஒரு சிலரை நீர் அழைத்து வந்து இந்த நாளிலே நீர் பயிற்றுவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே இதை பாரமாக சுமந்து கொண்டு வந்த அருமையான போதகர் சுரேஷ் தாமஸ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய குடும்பத்தாரை, அவருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தை அவரோடு கூட சேர்ந்து செய்கிற குழுவினரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் இந்த ஊழியம் ஆண்டவரே வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என்று சொல்லி எல்லா இடங்களிலும் பரவட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அநேக குருட்டாட்டம் பிடித்திருக்கிற ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படி உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே, அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாய் போகாதபடி ஆண்டவரே இது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சபையாரை ஆசீர்வதியும். இந்த சபையை பாஸ்டர் சொன்னது போல எத்தனையோ சபைகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, எத்தனையோ சபையாருக்கு வாய்ப்பு இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில் இன்றைக்கு இதை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியம் இவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று நம்பி விசுவாசித்து தங்கள் சபையை திறந்து கொடுத்த அருமையான போதகரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபை ஜனங்களை, விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே கேட்ட வண்ணமாக இருந்து விடாதபடிக்கு, நாங்கள் மணல் மேல் கட்டுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, புத்தியுள்ளவர்களாய், கற்பாரின் மேல் கட்டப்பட்டவர்களாய், எப்படிப்பட்ட போராட்டம் வரும் பொழுதும் அவைகளுக்கு மத்தியிலே நாங்கள் நின்று ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நீர்களை மாற்ற போறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை ஆவியினாலே, இரத்தத்தினாலே முத்திரை போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்களும் நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் அதுக்கு நிறைய உங்களுடைய நேரங்களை செலவு பண்ணி வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் லீவ் எடுத்து வந்திருக்கிறீங்க. சில பேர்லாம் வந்து தூரத்துலேருந்து வரத்துக்கு பணங்கள்லாம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க.
சிலர் கணவன்கிட்ட ரட்சிக்கப்படாத ஹஸ்பண்ட்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எப்படியோ வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கும் இதில் பார்ட் இருக்குது. நீங்களும் அந்த செய்த அந்த தியாகத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நமக்கு நாமே கைகளை தட்டி கொள்ளலாம். தேங்க்யூ பிரதர் சுரேஷ், வி ஆர் பிளெஸ்ட். தேங்க்யூ பிரதர் ராம்ஜி, தேங்க்யூ. ஸோ அவங்க இன்றைக்கி அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னொரு புஸ்தகம், வேதாகமத்தை 28 நாட்களில் கற்க எனக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே என்கிற ஒரு ஜெபத்தை போல உள்ளடக்கிய ஒரு நல்ல புஸ்தகம், நல்ல அருமையான புஸ்தகம். உங்களுக்கு கிஃப்ட்டு அவங்க பிரதர் இதையும் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. போகும்போது வாங்கிட்டு போங்க. மாமாவுக்கும் மச்சானுக்கெல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க, உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ. வேறு யாராவது மத்தியானம் லஞ்சுக்கு போயிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து வச்சு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். பிரதரை பார்த்து டைம் எடுத்து கொஞ்சம் அவங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. ஜாம் பண்ணி முடிக்க போகிறோம். பாஸ்டர் நீங்கள் ஒரு ஜாம் பண்ணி முடிச்சிடலாமா பாஸ்டர்? இந்த கூட்டத்துக்காக நன்றி செலுத்தி பாஸ்டரையா ஒரு ஜாம் பண்ணி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து ஒரு ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லும்படி நான் கேட்கிறேன். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ளதோடு உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் எங்களுக்கு தேவையானதை கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கற்றுக் கொடுத்த அருமையான போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான இந்த திருச்சபையின் போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கனப்படுத்தி அவர்களுக்கு தேவைக்கான ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு இந்த சத்தியத்தை நாங்கள் வைத்துக்கொள்ளாமல் அநேகருக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எல்லாவற்றிலும் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடு கூட சபையோடு கூட இன்றைக்கு நாளிலே கற்றுக் கொடுத்த அருமையான ஸ்தாபனத்தார் கூட என்றென்றைக்குமாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ரைட், கடந்து செல்லுங்க. நல்லா